மேஷராசி என்பவர்கள்லாம் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் ஒரு நாளாக சந்தோஷமாக இருக்கணும் சார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கலாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ தான் பெரிய மாற்றம் வரும், எப்போ வேலை, திருமணம், பணம், வீடு, வாகனம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. நிறைய பேருக்கு செஞ்சே நொந்து போன ராசி. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சவங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எல்லோரும் நல்லா செஞ்சுருக்கீங்க. குடும்பத்துக்காக இருக்கட்டும், உறவினருக்காக இருக்கட்டும், நட்புக்காக இருக்கட்டும், நீங்கள் செஞ்சது அவ்வளோ நன்மைகள். ஆனால் உங்களுக்கு திரும்பி கிடைச்சது என்ன தெரியுமா? கெட்ட பெயர்களும் இவன் சுயநலவாதி அப்படிங்கிற பெயர்களும் தான். அதுக்கு செய்யாமையே இருந்திருக்கலாமே, அப்போயாவது அந்த பேரோடு இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கும். இந்த மேஷ ராசிக்காரங்க முதல்ல சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. இந்த ராசியை பற்றி ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம். முயற்சி செஞ்ச விஷயம் கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ண சில விஷயம். இதுக்கு நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க, சார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணும்போது தசாபுத்தி எப்படி இருக்குது, அதுக்கு உங்களோட லக்கினம், நட்சத்திரம் இதெல்லாம் உங்களோட இணைஞ்சிருக்கா அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது முழு பலன், ராசி பலன். அதில் உங்களுடைய இது மேட்ச் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் முதன்மையான ராசி. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே டெமோ பார்ப்பாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு டெமோ பார்ப்பாங்க. அப்போ இந்த ராசி எப்படி இருக்கும், கடவுளே உங்கள்கிட்ட வந்துட்டு தான் அடுத்தடுத்து போவாங்க, அட்டனன்ஸில் ஃபஸ்ட்டு பேர் மாதிரி. ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு முழுமையான ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடத்த முடியும். தனிப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது பொது பலனாக தான் சொல்கிறேன், ஓவராலாக. அதுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா, அல்லது மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்குது சார் வாட்ஸ்அப்பில் பண்ணலாமா, வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக உங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. எந்த ஒரு பயமும் பட தேவையில்ல. உங்களுடைய பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு இதை விட ஒரு எளிய வழி கிடையாது. பிரபலமான ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேச போகிறோம். அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பேசுவாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாளாக நீண்டுட்டு இருந்த விஷயம் கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் உழைத்து பொறுமையாக செயல்பட்டால் அதுவும் நடக்கும். உழைத்தும் பாராட்டு வேறு ஒருத்தருக்கு போகுது சார், ஏன்னே தெரியல சார். கோபத்தில் எடுத்த முடிவால் சில வாய்ப்புகள் இழந்திருக்கீங்க. குடும்ப பொறுப்பால் உங்கள் ஆசையை தள்ளி போட்டிருக்கீங்க. கடன் அல்லது செலவு காரணமாக மன அழுத்தத்தில் இருந்திருக்கீங்க. வேலை மாற்றம் வேண்டுமா, தொழிலில் தொடங்கலாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. நம்பிய நண்பர் அல்லது உறவினரால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. திருமணம் அல்லது காதல் தொடர்பில் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க. சொந்த வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது எல்லாமே நிலைத்திருக்கும். ஆனால் இனி சில முக்கியமான மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். தடைப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு நகரும். நீண்ட நாள் நின்றிருந்த வேலை வாய்ப்பு, தொழில், ஒப்பந்தம், பணபாக்கி, திருமண பேச்சு, சொத்து பதிவு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி, வெளியூர் பயணம், இந்த குடும்ப தீர்வு, இது எல்லாமே இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திடீர்னு அப்படியே நகரத்துக்கான காலகட்டமாக இது அமையும். உங்கள் தைரியத்தை சோதிக்கக்கூடிய ஒரு முடிவு வருங்க. ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகள் முன் வரும். பழைய வேலை மற்றும் புதிய வேலை 2 ஒரே இடத்துல நிற்கும். இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்பளம் மற்றும் சுதந்திரம் 2மே வரும். குடும்பம் மற்றும் வெளியூர் வாய்ப்பு, குடும்பத்தையும் பார்க்கணும், வெளியூர் வாய்ப்பையும் பார்க்கணும். இப்படி ஒரு 2க்கு நீங்கள் என்ன பண்ணுறன்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கும். காதல் மற்றும் குடும்ப தீர்மானம், சேமிப்பு மற்றும் முதலீடு போன்ற இது எல்லாமே டபுள் சைடடாக இருக்கும். 2 ஒரே இதில் ஜாயிண்ட் ஆகி நிற்கும். இந்த முறை வேகத்தை விட தெளிவு முக்கியங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை எதிர்த்த ஒருவர் அமைதியாகலாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணலாம். தவறாக பேசியவங்க, போட்டியிட்டவங்க, உங்கள் வாய்ப்பை தடுத்தவங்க, உங்கள் உழைப்பை குறைத்து மதித்தவங்க, அவங்களினுடைய உண்மையான முகம் வெளிவரும். நீங்கள் நேரடியாக சண்டை போடாமல் இருந்தாலும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறலாம். அப்படியே அவன் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அவன் இத்தனை நாள் யுத்தம் பண்ணிட்டு இருந்த பேக்ரவுண்டில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். பணம் வரலாம், ஆனால் செலவும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில மேஷராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். கமிஷன் தொகை அதிகமாகலாம். பழைய பாக்கி உண்டாகும். அதே போல் கூடுதல் வேலை ஏற்படும். விற்பனை லாபம் உண்டாகும். குடும்பத்தில் உதவி தேவைப்படும். இதன் மூலமாக பணம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் வாகனம், வீடு, மருத்துவம், குடும்ப நிகழ்ச்சி, தொழில் முதலீடு போன்ற செலவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பழைய தொடர்பு மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய நண்பர், காதல், வாடிக்கையாளர் அல்லது முன்னாள் தொழில் தொடர்பு மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஆனால் அவர் உங்களை மதிக்காததுக்காக வருவாங்க, உங்களை மதிக்கிறதுக்காக வருவாங்க. சிலர் உங்களை மதிக்காமையே உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு வருவாங்க. உங்கள் உதவி தேவைப்படுவதற்காக வருவாங்க. அதான் உங்களை பயன்படுத்திக்குவாங்க, அவ்வளோதான்.
எதுக்கு வராங்க அப்படிங்கிறத கவனித்த பிறகு நம்புங்க. புதிய வேலை அது தொழில் தொடங்குறதுக்கான எண்ணம் வலுப்பெறுங்க. புதிய வேலைக்கு போய் சேரலாமா, இல்லை புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இனி எனக்காகவும் ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஒரு லாபம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வரும். சிறிய அளவில் தொடங்கிய முயற்சி பின்னர் பெரிய வருமானமாக மாற வாய்ப்பு இருக்குங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினா வெற்றி விரைவாகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேசராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் தைரியம். மிகப்பெரிய பலம் தைரியம் தான். ஆனால் அவசர முடிவு மற்றும் கடுமையான வார்த்தை சில நல்ல வாய்ப்புகளை தாமதப்படுத்துங்க. கோபத்தில் வேலையை விடாதீங்க. உறவை உடனே முறிக்காதீங்க. சமூக ஊடகத்தில் பதிவு எழுதாதீங்க. அவனை பற்றி இவனை எழுதுறேன், இவனை பற்றி எழுதுறேன், அரசியலை பற்றி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், எதுவும் பண்ணாதீங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க. டாக்குமெண்ட்ஸு, சொத்து விஷயத்தில் ஒருவரினுடைய பேச்சை மட்டும் கேட்டு பெரிய முதலீடு செய்யாதீங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு செயல் வேகம், தைரியம் மற்றும் தலைமை திறன் அதிகமாக இருக்குங்க. இனி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நீண்ட நாள் அனுப்பிய விண்ணப்பத்திற்கு பதில் வரலாம். மேலதிகாரி உங்கள் திறமையை கவனிக்கலாங்க. புதிய பொறுப்பு அல்லது குழு தலைமையிடம் கிடைக்குங்க. புதிய பொறுப்பு அல்லது குழு தலைமையிடம் கிடைக்கலாம். புதிய உயர்வு பற்றிய பேச்சு வரலாங்க. சம்பள உயர்வு கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வேலை மாற்றத்திற்கு அழைப்பு வருங்க. போட்டித் தேர்வு அல்லது நேர்காணலில் முன்னேற்றம் கிடைக்குங்க. அரசு, காவல், பாதுகாப்பு, கட்டிடம், வாகனம் மற்றும் விற்பனை துறைகளில் வாய்ப்பு வருங்க. தனி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணம் வலுப்பெறலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களை தடுத்தவங்க வேறு இடத்திற்கு மாற்றப்படலாம். உங்கள் பெயரில் உங்களோட பேரில் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் வேலை வாய்ப்பு வருங்க. கூடுதல் வருமானத்திற்கான சிறிய முயற்சி தொடங்குறதுக்கான காலகட்டமாக உருவாகுது. கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். கோபத்தில் மேலதிகாரிங்கிட்ட கடுமையாக பேசிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு சண்டை போட வைக்கும். இப்படி ஏதோ நடந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சக ஊழியர்கள்கிட்ட, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட தேவையற்ற போட்டி வேண்டாம். உங்கள் தொழில் திட்டத்தை எல்லாரிடமும் பகிர வேண்டாம். வாய்மொழி சம்பள வாக்குறுதியை மட்டும் நம்பாதீங்க. கூட்டு தொழிலில் கணக்கு மற்றும் பொறுப்பு இந்த எழுத்தில் இருக்க வேண்டாம். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கூட்டு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தையிலேயே பணத்தை மூவ் பண்ணிக்கிறது. நேற்று இவ்வளோ கொடுத்தோமா, அவ்வளோ கொடுத்தோமா, சரியாக போச்சுப்பா, இது வேண்டவே வேண்டாம். எழுதிக்கோங்க. எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்கி பாதியில் விட வேண்டாம். இந்த பணம் மற்றும் கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் சம்பாதிச்சதில் துணிச்சலாக இருப்பாங்க. சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது துணிச்சலாக இருப்பாங்க. சம்பாதிக்கிறதுலேயும் நல்லா இறங்கி வேலை செய்வாங்க. ஆனால் வேகமான செலவு மற்றும் திடீர் முடிவு சேமிப்பை குறைக்கும். டக்குன்னு பண்ணுறீங்கல்ல, அதனால் திடீர் முடிவுனாலையும் சேமிப்பு வச்சு இந்த பணம் எல்லாமே கொஞ்சம் செலவு பண்ணிடுறீங்க. இனி பழைய பாக்கி தொகை கிடைக்குங்க. சம்பள உயர்வு வரலாம். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விற்பனை அல்லது தொழிலில் லாபம் வரலாங்க. 2 வழிகளில் வருமானம் உருவாகலாம். கடனை குறைக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் ஒருவர் பண உதவி செய்யலாம். தொழில் முதலீட்டுக்கு தொகை ஏற்பாடு ஆகலாம். வாகனம் அல்லது வீடு வாங்கிறதுக்கான முன்பணம் சேர்க்கலாம். அதே போல் சேமிப்பை மீண்டும் தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. தேவையற்ற செலவை குறைக்க முடிவு செய்யலாம். பழைய பொருள் அல்லது வாகனம் விற்று பணம் கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன வருமானம், ஒரு பெரிய வருமானமாக இருக்குது, சின்ன வருமானமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், கோபம் அல்லது பெருமைக்காக செலவு செய்யாதீங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்காதீங்க. ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்காதீங்க. ஏதாவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் பணம் கொடுக்காதீங்க. விரைவில் அதிக லாபம் தரும் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு எவனா சொன்னால் நம்பாதீங்க. வருமானம் வரத்துக்கு முன்னாடியே பெரிய பொருள் வாங்க வேண்டாம். சார் அடுத்த மாதம் வருமானம் வந்துடும் சார், இன்றைக்கி அந்த பைக் வாங்கிடலாம் சார், இன்றைக்கி அந்த காருக்கு அட்வான்ஸ் கட்டிடலாம் சார், தயவு செய்து வருமானம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நண்பர்களின் அழுத்தத்தால் முதலீடு செய்ய வேண்டாம். குடும்ப உதவி செய்ததாலும் உங்களுடைய சேமிப்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டாம். குடும்பம் உதவி செய்கிறாங்க, இருந்தாலும் நம்ம பங்கு எதாவது பண்ணால் முழுசாக எடுத்துகிட்டு போய் போடுவீங்களே, அதை பண்ணாதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேஷராசிகளுக்கு புதிய இடம் புதிய சவாலையும் பெரிய வளர்ச்சியையும் தரலாம். இனி வேறு நகரத்திற்கு வேலை மாற்றம் வரலாம். வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாம். தொழில் காரணமாக அடிக்கடி பயணம் ஏற்படலாம். விசா அல்லது ஆவண முயற்சி நகரலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர் வாய்ப்பு சொல்லலாம். ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாங்க. அதே போல் பயிற்சி அல்லது கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையுது. புதிய இடத்துல தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரலாம். பயணத்தின் மூலமாக முக்கிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க.
வேறு மாநிலத்தில் விற்பனை அல்லது வணிக வாய்ப்பு உருவாகிறதுக்கான காலகட்டமும் இருக்குது. அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, வெளிநாட்டு வேலை பெயரில் பணம் முன்பணம் கட்டாதீங்க, மாட்டிக்குவீங்க. நிறுவனம் இந்த ஒப்பந்தம் இதெல்லாமே சரி பார்த்துக்காங்க. சம்பளம் தங்குமிடமெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போங்க. அவசரத்தில் ஆவணங்களை கையெழுத்திடாதீங்க. பயண செலவு மற்றும் பாதுகாப்பு முன்கூட்டியே திட்டமிட்டு வேலை செய்யுங்க. கோபத்தில் வீட்டை விட்டு மட்டும் வெளியேறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷம் அதிகம், ஈகோ அதிகம். அப்படியா என்ன இப்படி சொல்லிட்டியா அப்படின்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் வேண்டாம், பொறுமையாக இருங்க. காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய காதலை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஃப்ரெண்டாக இருக்கும்போது திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகருங்க. குடும்பம் மூலமாக நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். மனதில் வச்சிருந்த உண்மை வெளிப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றி பேச்சு வரலாம். துணையினுடைய ஆதரவு தொழிலில் உதவலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், குடும்பத்தில் பிரிவு வார்த்தையை சொல்ல வேண்டாம். துணையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். சந்தேகத்தை ஆதாரம் இல்லாமல் வளர்க்காதீங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே ஏற்காதீங்க. 3ஆம் நபரிடம் குடும்ப பிரச்சனையை அதிகம் பகிர வேண்டாம். உங்கள் வேலை மன அழுத்தத்தை துணையிடம் காட்டாதீங்க. உங்கள் உணர்ச்சியை மென்மையாக வெளிப்படுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு சொத்து பொறுத்தவரை நல்லா இருங்க. வீடு வாங்குறதுக்கான எண்ணம் வலுப்பெறலாம். நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். அதே போல் வீட்டுக்கடன் முயற்சி நகரலாம். பழைய சொத்து விற்பனை ஆகலாம். குடும்ப சொத்து பிரச்சனை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கட்டுமானம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய வீடு புதுப்பிப்பீங்க. விவசாய நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் வாங்கிடுவீங்க. தொழிலுக்கான கடை அல்லது இடம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க சார் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஊரில் சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வருங்க. வாடகை வருமானம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப பங்கு தெளிவாகலாம். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், சொத்து ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும். குறைந்த விலை என்பதற்காக அவசரமாக வாங்க வேண்டாம். எல்லை பாதை மற்றும் உரிமையை உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப சொத்தில் வாய்மொழி மட்டும் நம்பாதீங்க. இது அவனுக்கு இது இவனுக்குலாம் ஆன்லைன் பண்ணாதீங்க, டாக்குமெண்ட் பண்ணிக்காங்க. சட்ட நிபுணர்கள்ட்ட ஆவணத்தை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் கூட்டாக வாங்கக்கூடிய சொத்தில் பெயர் மற்றும் பங்கு இதெல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தில் சொத்து விற்க முடிவு செய்ய வேண்டாம். வண்டி வாகன யோகத்தை பொறுத்தவரைக்கும் மேஷராசிகளுக்கு வேகம் மற்றும் வாகன ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. இனி புதிய இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய காரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரமும் அமையுது. குடும்பத்தில் பெரிய வாகனம் தேவைப்படலாம். அதே போல் பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன கடன் முயற்சி நகரலாம். நீண்ட தூர பயணம் அதிகரிக்கலாம். பழைய வாகனத்தில் பராமரிப்பு செலவு வரலாம். அதே போல் வாகன விற்பனை மூலம் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அதிவேகமாக வாகனம் ஓட்ட வேண்டாம். கோபத்தில் வாகனம் ஓட்ட வேண்டவே வேண்டாம். கைபேசி பயன்படுத்திட்டு ஓட்டாதீங்க. ஆவணம், காப்பீடு மற்றும் சர்வீஸ் வரலாற்றை சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை உங்கள் வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு மற்றும் மழைக்கால பயணத்தில் வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப அதே போல் பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிட்ட பரிசோதனைக்கு கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவும். ரிப்பேர் ஆகிருக்கும், வண்டி சரி பண்ணுவீங்க, அதுக்கு செலவு பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் போய்ருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தில் பழைய பிரச்சனை பேசி தீர்க்க கொடுங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மறுபடியும் பேசுவாங்க. சுப நிகழ்ச்சி பற்றி செய்தி வரும். குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். சகோதரர் அல்ல சகோதரி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. உங்கள் முடிவை எதிர்பார்த்தவங்க பின்னர் ஏற்கலாம். எதிர்த்தவங்களாம் இப்போ அப்படியே ஓகே பரவாயில்ல தான் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. தந்தை அல்லது மூத்த ஆண் ஒருவருடைய ஆலோசனை உங்களுக்கு உதவுங்க. சொத்து தொடர்பான உரையாடல் நடைபெறுங்க. குடும்பத்தில் அமைதி நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேசுவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. எல்லாரையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, இந்த கோபத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். பண விஷயங்களை தெளிவாக பகிரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாம். சிறிய விஷயத்தை பெரிய சண்டையாக மாற்ற வேண்டாம். மேஷராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி அப்படிங்கிறது நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ராசி. பாரம்பரிய ஜோதிடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அம்சங்கள் தைரியம், ஆற்றல், தலைமை, போட்டி, நிலம், சகோதரர், செயல் வேகம், போராட்டு மனப்பான்மை, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, உடல் வலிமை இதெல்லாமே இருக்குங்க. இதில் மேசராசிகளோட முக்கியமான இயல்பு அப்படின்னா, உடனே செயல்பட விரும்புவாங்க. தைரியமாக முடிவெடுப்பாங்க. சவால்களை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. பிறரை வழிநடத்தக்கூடிய திறன் இருக்கும். அநியாயத்தை பார்த்தா உடனே எதிர்ப்பாங்க. தோல்வியை நீண்ட நாள் நினைத்து உட்கார மாட்டாங்க. புதிய விஷயத்தை முதலீடு தொடங்க விரும்புவாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்ப மாட்டாங்க. நேரடியாக பேசுவாங்க. நண்பர்களுக்காக போராடுவாங்க. குடும்பத்தை பாதுகாப்பாங்க. அதே போல் கோபம் விரைவாக வந்தாலும் விரைவாக குறையலாம். போட்டியில் வெல்ல வேணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கும். பாராட்டும் அங்கீகாரமும் விரும்புவாங்க. தங்களுடைய வலிமையை பிறரிடம் நிரூபிக்க முயற்சிப்பாங்க. தற்போது மேஷராசிக்காரர்களுடைய மனதில் என்ன தெரியுமா இருக்கும்? பல மேஷராசிகளுடைய மனதில் இனி இதே வேலையில் இருக்க வேண்டுமா, நான் தனியாக தொழில் தொடங்கலாமா,
என் கடன் எப்போது முடியும், என் வாழ்க்கை ஏன் மீண்டும் மீண்டும் தடைபடுது, என்னை எதிர்ப்பவர் யார், திருமணம் அல்லது உறவு எப்போது சீராகும், எனக்கு சொந்த வீடு அல்லது வாகனம் எப்போது அமையும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். புதிய தொழில், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சமூக மரியாதை, எதிரிகளை வெல்றது, கடனை முடிக்கிறது, நிலம் வாங்கிறது, வாகனம் மாற்றுறது, வெளியூர் வேலை, வாழ்க்கையை புதிதாக தொடங்கலாம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் ஓட்டிகிட்டே இருக்கும். சிந்தனை என்ன பண்ணுறது, பணம் வேணுமே, அப்படி தான் மைண்டில் ஓட்டிகிட்டு இருக்கும். இந்த ராசிக்காரங்க தொடக்கம், தைரியம், செயல், தலைமை மற்றும் போராட்டத்தினுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய உழைப்பால் பெயர் உருவாகக்கூடியவங்க. போராட்டி ஒரு விஷயம் ரொம்ப போராடி வாங்கக்கூடியவங்களும் இவங்க ஒரு பெரிய ஆள். போட்டியை வெற்றியை மாற்றுவாங்க. பிறருக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய நபர். நீங்கள் சிரமத்தில் கூட வேகமாக முடிவெடுப்பீங்க. தங்களுக்கான பாதையை தாங்களே உருவாக்கக்கூடிய ஒரு ஆள். உங்களை பார்த்து தான் அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே மூவ் ஆகுவாங்க. வேகம் உங்கள் பலம். ஆனால் சரியான திசை இல்லாத வேகம் உங்களை தாமதப்படுத்தும். சர்றன்னு போயிடுறீங்க, ரொம்ப தூரம் ஆடாடா வேறு வழியில் போய்ட்டு மறுபடியும் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. மேஷராசியினுடைய பலமான குணங்கள் அப்படின்னா தைரியம், செயல் வேகம், தலைமை திறன், போட்டி மனப்பான்மை, நேர்மை, பாதுகாப்பு குணம். மேஷராசியினுடைய சவால்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மேஷராசிகள் மிகப்பெரிய சவால் அப்படின்னா உண்மை உங்கள் பக்கம் இருந்தாலும், உண்மை உங்கள் பக்கம் இருந்தாலும் கோபத்தில் பேசும் விதத்தால் மற்றவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. உண்மை உங்கள் பக்கம் தான், பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம சரியாக வச்சுக்கணும்ல. மற்றவங்க உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், நகைச்சுவையாக பார்ப்பாங்க, தவற நேராக சொல்கிறவங்களா பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் கோபத்தில் கடுமையாக பேசக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால உங்களை அப்படி கொஞ்சம் கோபமான அளவை பார்ப்பாங்க. மற்றவங்களோட கருத்தை முழுமையாக கேட்காமல் முடிவு செய்யக்கூடிய நபர் அப்படின்னு பார்ப்பாங்க. அவர்களினுடைய வேகம் மற்றவர்களுக்கு அழுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு கூட பார்ப்பாங்க. மற்றவர்களுடைய எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு தைரியமானவங்க, நேர்மையானவங்க, உற்சாகமானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் சிலர் கோபக்காரராகவும் அவசரக்காரராகவும் பிடிவாதக்காரமாகவும் பார்த்தாலும் அது தவறாக தான் புரிஞ்சுக்கிட்டான்னு நீங்கள் போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதை மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுவரை அனுபவித்த துரோகங்கள் நிறைய. காதல், திருமண உறவுகளும் அனுபவிச்சிருக்கீங்க. முழுமையாக நம்பியவங்க உண்மையை மறைச்சிருப்பாங்க. குடும்ப தலையீட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் நீங்கள் பாதுகாப்பாக இருந்ததை கட்டுப்பாடு என்று தவறாக புரிஞ்சிருப்பாங்க. தாங்கள் அதிக முயற்சி செய்தும் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். மூன்றாம் நபர் காரணமாக சந்தேகம் உருவாயிருக்கலாம். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தைரியத்தை பயன்படுத்தி தங்களுடைய காரியத்தை முடித்திருக்கலாம். தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கலாம். பண உதவி பெற்றவங்க திரும்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதே போல் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை உங்கள் மீது வைத்திருக்கலாம். உங்கள் சம்பாதியத்தை அதிகமாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. உங்கள் சம்பாதியத்துக்காக மட்டுமே உங்களை பயன்படுத்தக்கூடியவங்களும் இருக்கலாம். அது உங்கள் நட்போட்டாரத்தில் கூட இருப்பாங்க. தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம். பதவி உயர்வு தாமதமாக இருக்கலாம். கூட்டாளி கணக்கை மறைத்திருக்கலாம். வாடிக்கையாளர் பணம் கொடுக்காமல் தாமதிச்சிருக்கலாம். உங்கள் கோபத்தை தூண்டி தவறாக காட்டியிருக்கலாம். இந்த ராசிக்காரர்கள்லாம் பண விஷயங்களுக்கு நண்பருக்காக கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கும். அவசர முதலீட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கும். வாகனம் அல்லது ஆடம்பர செலவு சேமிப்பு குறைச்சிருக்கும். குடும்பத்திற்காக கடன் சுமை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கியிருப்பீங்க. வாய்மொழி ஒப்பந்தம் காரணமாக பணம் தாமதமாக இருக்கும். இந்த துரோகங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் போய் நன்மை செஞ்சதுனால மட்டுமே உங்களுக்கு நடந்தது. நீங்கள் தனியாலாம் எது பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒருத்தர் நன்மை செஞ்சீங்க அப்படின்னாவே நீங்கள் போய் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறீங்க. அது உங்களை சொல்லியும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட ராசியோடது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் குடும்பம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் சில விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துருக்கும். உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு மற்றும் அரசு, இந்த மக்கள் சேவை, அதில் இந்த சேவை, இந்த இராணுவத்தில் இருக்கிறது, கவர்மெண்ட் வேலை, இந்த கட்டிடம் மற்றும் தொழில்நுட்பம், வாகனம் மற்றும் விற்பனை, மீடியா, இந்த மக்களுக்கெல்லாம் அந்த சமூக விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா, அது மீடியா மற்றும் படைப்புத்துறை, இந்த வணிகம், இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா செட் ஆகும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துணையை பாதுகாப்பீங்க. குடும்பத்திற்காக கடுமையான உழைப்பீங்க. நேர்மையான உறவை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். என்ன தான் இருந்தாலும் திருமண விஷயத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு குடும்பம் மூலமாக நல்ல வரண அமையத்துக்கான காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து தான் கொஞ்சம் செயல்படும். கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு தான் பண்ணும். திருமணம் ஆனவங்களுக்கு பேசுவதற்கு முன்னாடி கோபத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் குழந்தைகளை தைரியமாகவும் சுய நம்பிக்கைகளோடு வளர்க்கக்கூடிய ஒரு நபர். குழந்தை இப்படி தான் வளரணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட வேண்டாம். கோபத்தில் தண்டிக்காதீங்க. குழந்தைகளோட உணர்ச்சியும் கேளுங்க. அவங்கள்ட்ட தனித்திறமை இருந்தால் வளர்த்து விடுங்க. இந்த செய்வனே அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா 30% உங்களுக்கு பலிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசி முதன்மையான ராசி. சில நேரத்தில் உங்களுடைய ராசி உங்களை செயலுக்கவும் செஞ்சுருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் குலதெய்வத்தை போய் வழிபடுவது ரொம்ப நல்லது. அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்தும் போது ஒரே இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போதும் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். உடனடி பதிலை தவிர்க்கும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தவறான மனிதர்களுக்கு எல்லை
எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உடல் நலம் மற்றும் ஓய்வை கவனிக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரியமாக மேஷராசியினோட தொடர்புடைய நிறங்கள் அப்படின்னா சிவப்பு, செம்மஞ்சள், மெரூன், ஆரஞ்சு, செம்பு நிறம் இதெல்லாம் வந்து அற்புதமான நிறம். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9, 1, 3. சாதகமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானுடைய தொடர்புடைய நாளாக கருதப்படுதுங்க. அதே போல் அடுத்த 12 நாட்களில் அதிக வாய்ப்புள்ள மாற்றங்கள் அப்படின்னா முதல் 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை அல்லது பணம் தொடர்பான செய்தி வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய ஒருவர் தொடர்பு கொள்வாங்க. கோபம் ஏற்படும் சூழல் வந்து வரலாம். குடும்ப செலவு வரலாம். உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு வந்து தெரிய வரலாம். அதே போல் மேலதிகாரிங்க அல்லது அனுபவமிக்கவர் வந்து உதவலாம். பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் இருக்கலாம். வெளியூர் பயணம் வந்து ஒரு தகவலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அதே போல் எதிர்பார்த்த செலவு ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத சின்ன செலவும் உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் திட்டத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தலைவலி, உடல் சூடு, கண் எரிச்சல்லாம் இருக்கும். செரிமான கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் இருந்தால் கொஞ்ச நாள் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாம் மற்றவங்களை திட்டாதீங்க. அதே போல் இன்னும் செய்ய வேண்டியது கோபத்தில் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சிறிது நேரம் காத்துருங்க. பண வரவு மற்றும் செலவை வந்து எழுதி பாருங்கள். சேமிப்பை கட்டாயமாக தொடங்குங்க. கோபத்தில் வேலை அல்லது உறவை விட்டு வெளியேறுவது, பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கிறது, ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுறது, வேகமாக லாபம் தரும் திட்டங்களை நம்புவது, குடும்ப உறுப்பினர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது, சமூக ஊடகத்தில் கோபமாக பதிலளிக்கிறது, பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்புறதுங்க, வேகமான வாகனம் ஓட்டுறது வந்து கொஞ்சம் சரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உடல்நலம் மற்றும் ஓய்வு அலட்சியம் செய்கிறத கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. தொடங்கிய வேலையை பாதியில் கைவிடுறதை மட்டும் தயவு செய்து மாற்றிக்கோங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவதால் மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய சில நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. கந்தசஷ்டி கவசம் கேட்கறது அல்லது பாராயணம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வரளி மலர் சமர்ப்பிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக காணப்படுதுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உணவு வழங்குறது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். அதிலும் நான் சொல்கிற விஷயத்தை மறக்காமல் கீழே டைப் பண்ணுங்கள். ஓம் சுப்பிரமணிய சுவாமியை போற்றி, ஓம் சுப்பிரமணிய சுவாமியை போற்றி, ஓம் சுப்பிரமணிய சுவாமியை போற்றி. இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை தருது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி உச்சரிச்சு பாருங்கள். அவ்வளோ நன்மைகள் தரும். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம சேனலில் இதுவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் பார்த்துருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி.